போர்ச்சுகீசியர்களால் உங்களுக்கு தொந்தரவா? நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் 1544 புனித சவேரியார் அவர்கள். அது மட்டுமல்ல, உணவு நீரின்றி மடிகின்ற தூத்துக்குடி மக்களுக்கு உதவுங்கள் என்று அப்போதைய அரசுகளுக்கு குரல் இட்டவர் புனித சவேரியார் அவர்கள். புன்னைக்காயிலே கல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கடந்த இந்த மக்களை தன்னுடைய பிரார்த்தனையினாலும் தன்னுடைய உபதேசங்களாலும் மீட்டெடுத்தவர் புனித சவேரியார் அவர்கள். இந்த மண் என்றாலே வீரத்துக்கு சொந்தமான மண், துணிச்சலுக்கு சொந்தமான மண், உத்வேகத்துக்கு சொந்தமான மண். நாங்கள் இங்கு காலடி வைத்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் வீரம் வந்துருச்சு, வேகமும் கொஞ்சம் வேகமாக வந்துச்சு. ஆனால் இங்கேயே இருக்கிற உங்களுக்கு மத்தியில் எவ்வளவு வீரம் இருக்கும் என்பதை அறிந்து இந்த அருமையான என்னுடைய கிறிஸ்தவ சொந்தங்கள் மத்தியில் இந்த மாலை நேரத்தை கழிப்பது மட்டுமல்ல, எதற்காக இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம்? என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம். எதற்காக? என்ன விழிப்புணர்வு இப்ப தேவை? நீங்க சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னெல்லாம் இந்த நாட்டில் நம்மை போன்ற கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும். இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும். என்ன மாதிரியான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாடு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய நாடு. அப்படிப்பட்ட நாட்டில நாம் தேவனாக கும்பிடுகிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறோமா? என்ன மாதிரியான சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியுமா? உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் நம் மீது வழக்கு தொடுத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வழக்குகள் திரும்ப பெறப்படுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்தியாவிலே ஒரு நாளைக்கு மினிமம் 10-15 கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற சூழ்நிலையாவது உங்களுக்கு தெரியுமா? மணிப்பூரிலே எத்தனை தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்பதற்காக விடை காண்பதற்காகத்தான் இந்த சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம் என்கின்ற கருத்தரங்கத்தை உள்ளடக்கி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எனதருமை கிறிஸ்தவ சொந்தங்களை சிறிதளவு இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை ஒன்று சேர்த்து இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம்.